Hello my dear family, this is English for Beginners. இன்னைக்கு English for Beginnersல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெண்டே வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறவங்க கிட்ட நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். இன்னைக்கு வந்து நாங்க அவுட்டோர் ஷூட் வந்திருக்கோம். ஸோ அவுட்டோரில் வச்சு இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is follow me. Follow me அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபாலோ மீ ஆன் மை அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபாலோ மீ ஆன் மை ஃபேஸ்புக், ஃபாலோ மீ ஆன் மை ட்விட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ அப்படின்னா எனக்கு இதை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிமைண்ட் மீ திஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிமைண்ட் மீ ஆர் ரிமைண்ட் மீ திஸ் அப்படின்னா எனக்கு இதை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஹவ் ஸ்டூபிட். அப்படின்னா என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படி சொல்லுவோம்ல, என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் இது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹவ் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் டேஸ்ட் இட். டேஸ்ட் இட் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இதை வந்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக சாரி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பதிலாக வந்து ஃபர்கிவ் மீ, என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. லைக் அதே மாதிரி ஐ அப்பாலஜைஸ். ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொன்னோன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ அப்பாலஜைஸ். அப்பாலஜி அப்படின்றது நவுனாக ஆக்ட் ஆகும். ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வேர்பாக ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்ச் அவுட். வாட்ச் அவுட் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் எங்கேயாவது யாராவது கிளம்புறாங்க அப்படின்னா கவனமாக போங்க, பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். பி காஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி காஷியஸ். பி காஷியஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி காஷியஸ். ஜாக்கிரதையாரு அல்லது எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி காஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி அட்டென்டிவ். பி அட்டென்டிவ் இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா படிக்கும்போது, ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. படிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பி அட்டென்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட்னா ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படியோ போ, தொலைஞ்சு போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட்லி நாட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்சல்யூட்லி நாட். ஸோ இதோடைய மீனிங் வந்து யாராவது ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிச்சயமாக கிடையாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்சல்யூட்லி நாட் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது முற்றிலும் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்சல்யூட்லி நாட் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்படின்றதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்டே ஹியர். ஸ்டே ஹியர் அப்படின்னா இங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டே ஹியர் டில் ஐ கம் அப்படின்னு சொல்லலாம். நான் வர வரைக்கும் இங்கே இரு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே ஹியர் டில் ஐ கம்னா நான் வர்ற வரைக்கும், டில் ஐ கம் அப்படின்னா நான் வரும் வரை, ஸ்டே ஹியர்னா இங்கே இரு அப்படின்றது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீப் மாம். கீப் மாம் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கீப் மாம் அப்படின்னா சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அமைதியாரு, அதை வந்து சொல்லாத அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கீப் மாம் அப்படின்னு சொல்லலாம். ஒய் ஆர் யூ கீப்பிங் மாம் அப்படின்னும் கேட்கலாம். ஏன் உம்முன்னு இருக்கிற, வாயை திறந்து ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இந்த கீப் மாம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஒய் ஆர் யூ கீப்பிங் மாம் அப்படின்னு சொல்லுவோம். கோ ஸ்ட்ரைட் அப்படின்னா இப்போ யாராவது அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நேராக போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேராக போங்கன்னு சொல்கிறதுக்கு கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். Next one in our list is
நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ். அஃபென்ஸ்னால் ஜென்ரலாக குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோ அஃபென்ஸ்ன்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு கருத்து, ஒரு சஜஷன் நம்ம சொல்லும்போது, இதை நான் வந்து உங்களை அப்செட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, உங்களை நான் எதுவும் தப்பாக சொல்லலை, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது நோ அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லணும். நோ அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாட் நவ், இப்போ என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாட் நவ் அப்படின்னு சொல்லலாம். யாராவது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ என்ன, இப்போ ஏன் இங்கே நிற்கிற, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ அக்ரி. ஐ அக்ரி அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லும்போது ஐ டிஸ்அக்ரி. ஐ டிஸ்அக்ரி, நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் வாண்ட் மோர். வாண்ட் மோர், இட்ஸ் டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, வாண்ட் மோர், இன்னும் வேணும், ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லலாம். சென்ட் சம் ஒன், யாரையாச்சும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சென்ட் சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம். யாரையாவது அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சென்ட் சம் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டிஸ்கஸ்டிங். ஹவு டிஸ்கஸ்டிங், இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக நம்ம ஃபீல் ஆகும்போது யூஸ் பண்ணுறது அந்த ஹவு டிஸ்கஸ்டிங் அப்படின்றது. ஐ கான்ட் பேர் தி ஸ்மெல், ஹவு டிஸ்கஸ்டிங், இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஹவு டிஸ்கஸ்டிங். யாராவது வந்து அன்பிளசண்ட்டாக நடந்துக்கிட்டால் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஹவு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஐ குவிட். ஐ குவிட்னா நான் இதை விட்டு விலகிறேன் அப்படின்றது தான் ஐ குவிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து ஒரு 20 phrases நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட் 2 word phrases நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே காமெண்ட்டில் போய் ஒரு thumbs up பண்ணுங்கள். Thank you so much for watching this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malur. See you. Bye-bye.